எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 7 ஆகஸ்ட் 2024, 8 ஆகஸ்ட் 2024 மற்றும் 9 ஆகஸ்ட் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ஃபிஜியின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஃபிஜியின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டது? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு. இரண்டாவது கேள்வி, பங்களாதேஷ் நாட்டின் இடைக்கால அரசின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பங்களாதேஷ் நாட்டின் இடைக்கால அரசின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? முகமது யூனுஸ். முகமது யூனுஸ். மூன்றாவது கேள்வி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்றவர் யார்? புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்றவர் கைலாஷ் நாதன். கைலாஷ் நாதன். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கைத்தறி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கைத்தறி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 7. ஆகஸ்ட் 7. அடுத்து, 2024 பாரிஸ் ஒலிம்பிக் மகளிருக்கான சைக்கிளிங் பிரிவில் எந்த அணி தங்கப்பதக்கத்தை வென்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இங்கிலாந்து. இங்கிலாந்து. அடுத்து, ஒலிம்பிக் ஸ்டீஃபில் சேஸில் முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? அதாவது இது பார்த்திங்கன்னா இறுதிப் போட்டிக்கு, இது இங்கே மிஸ் பண்ணிட்டு எழுதுறதுக்கு, இறுதிப் போட்டிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் அவினாஷ் சேபிள். அவினாஷ் ஸ்டேபிள். ஒலிம்பிக் ஸ்டீபிள் சேஸில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் அவினாஷ் சேபிள். அடுத்து, ஆயுத படையினருக்கான GPS வசதியுடன் பிரத்யேக காலனியை எந்த ஐஐடி வடிவமைத்தது? ஐஐடி இந்தூர். ஐஐடி இந்தூர். 2023-24 நிதியாண்டில் இந்தியாவில் சுங்கச்சாவடிகள் மூலம் வசூல் செய்யப்பட்ட வருமானம் எவ்வளவு? ரூபாய் 55,844 கோடி. அடுத்து, எந்த நாட்டிலிருந்து 2023-24 நிதியாண்டில் இந்தியாவிற்கு ரூபாய் 6,127 கோடிக்கு யூரியா இறக்குமதி செய்யப்பட்டது? சீனா. சீனா. அடுத்து, 2024 பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? பாகிஸ்தானின் ஹர்ஷத் நசீம். இவர் தங்கப்பதக்கம். இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம், 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த 2 ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய தடகள வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தவர் யார்? நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரா. கடந்த 2020ஆம் வருடம் நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ரா அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த 2 ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய தடகள வீரர் என்ற வரலாற்று சாதனையை நீரஜ் சோப்ரா அவர்கள் பெற்றார். அடுத்து, 2024 பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் எந்த அணி வெண்கலப் பதக்கம் வென்றது? இந்தியா. இந்தியா. மாமதுரை விழாவை
மதுரை தமுக்க மைதானத்தில் தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களவையில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்தவர் யார்? கிரண் ரிஜிஜு. கிரண் ரிஜிஜு. அடுத்து, சமீபத்தில் காலமான புத்ததேவ் பட்டாச்சாரியா எந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர்? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம். அடுத்து, ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக ஏக்யா சின்வார் தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து, 2024ஆம் ஆண்டிற்கான கிட்ஸ் பேஷன் விருது மூன் ரேபிட் பிராண்ட் வென்றது. கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக கே. ரங்கநாயகி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நன்றி.